சொல்லுங்க. அந்த பொருத்தனை என்ன செய்வீங்களோ அதை நீங்க செய்வார் என்பதற்காக செலுத்துறதல்ல. இதை நான் ஆண்டவருக்காக செய்ய, ராஜ்யத்துக்காக செய்ய அப்படின்ற ஒரு நிலையில் நீங்க செய்து இருக்கும் போது இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. அதாவது நீங்க செய்கிற எந்த ஒரு நற்கிரியைகளும், ஒரு ஊழியத்திற்கு போறீங்க, ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, அப்படி போகும்போது ஆண்டவரே நான் மட்டும் இல்லை, ஒரு 4 பேர் தான், அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாம் போக முடியும், அவங்கள எல்லாம் கூப்பிட்டுட்டு போவேன். அது ஒரு பெரிய வேலை. சில ஒரு தேவ மனுஷன் தேவனால் உலகத்துல வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அவருடைய பொருத்தனை தினந்தோறும் நான் கண்டிப்பா பொறுத்திருந்தா உங்களுடைய சத்தியத்தை நான் அறிவிப்பேன்னு சொல்லி டெய்லி அவர் எப்படியாவது ஒருத்தருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அது ஆண்டவர்கிட்ட அவர் பண்ணி கொண்டு பொறுத்தன. அதே போல நாம் உலகத்துல கொஞ்ச காலமாக போறோம், நமக்கு எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை மனதுல எல்லாத்தையும் கொண்டு உடனே நமக்குள்ள நேரத்துல மட்டும் நான் சொன்னதுக்காக இதெல்லாம் சொல்றேன். நீங்க எதையாவது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எது பிரயோஜனமாக செஞ்சு எதையாவது செஞ்சு வச்சிடக்கூடாது. அது தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக, தேவனாம் மகிமைக்கு எதுவாக. ஏன்னு சொன்னா எதையாவது செய்வோம், அதை கிரியம் ஒண்ணு செஞ்சு வருவாருங்க. இருக்கிற அந்த எல்லா கடுக்கட்டுகளையும் ஒரு ஏபத்தை செஞ்சு வச்சிருவாரு. கடைசியில பாத்தீங்க சொன்னா அந்த ஏபத்துல எல்லாரும் பின்பற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சோரம் போயிடுவாங்க. கடைசியில அதுவே அது அவங்க குடும்பத்துக்கு கண்ணியா மாறி விட்டதுன்னு சொல்லி சொல்லணும். அப்படி அல்ல, தேவனுக்கு உகந்த ஒரு காரியத்தை உருப்படியானதை நம்ம செய்யும்படியாக நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை நாம் செய்யும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி செய்து ஆபத்து காலம் வரும் பொழுது அவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை விடுவிப்பாராம். ஆபத்து காலம் என்று சொல்வது ஒருவராலும் நம்மை காப்பாற்ற முடியாத ஒரு காலம், அது ஆபத்து காலம். அந்த ஆபத்து காலத்துல ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறபடி அவர் நம்மை விடுவிக்கிற ஒரு ஆண்டவராக விடுவிக்கிறவர். அப்பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு வழிகளை, வாசல்களை கத்தல் திறந்துடுவார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவைகளை செலுத்தி ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து முன்னாடி யதார்த்தமாக ஆண்டவரத்துல நாம் ஆண்டவரை துதிக்கிற ஒரு பழக்கமும், ஆண்டவருக்கு நாம் செயல்படுகிற அந்த பழக்கமும், அது ஆபத்து காலத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை, மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கான அத்தனை அனுகூலங்களும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டாகும். ஆகவே நம்மால் இயன்றதை தேவராட்சியத்துக்கு என்று செய்வோம். நம்முடைய சுய பெருமைக்காக அல்ல, ஏதோ ஒரு தெளிவான ஆதாயத்தை அல்ல, அந்த தேவராட்சியத்தின் நிமித்தம் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும், ஆண்டவரை துதிப்போம். நல்லது ஆண்டு ஒவ்வொன்றுக்காக சொல்லுங்க. சில பாடுகள் வந்தே நல்லது. சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் ஒரு பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழிதப்பி நடந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில எது வந்தாலும் அதை கத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. நெருக்கத்துக்கு மத்தியில ஸ்தோத்திரம் சொல்லுங்க, போராட்டத்துக்கு மத்தியில ஸ்தோத்திரம் சொல்லுங்க, பெருமைக்கு மத்தியில ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சங்கீதக்காரன் இதாக சொல்கிற, கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு. எந்த காலத்திலே நான் ஸ்தோத்தரிப்பேன். என்னை உயர்த்துக்கிறாரா, அங்கேயே ஸ்தோத்திரம் பண்ணுவேன். பிரச்சனை வருதா, அங்கேயே ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அதனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சது, என் தேயலை ஒரு என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தாவே சொல்லி அவர் சொல்லுவோம். சங்கீதம் 44 அவர் சொல்வார்,
இருந்து அதை எடுத்துக்கொண்டார். ஆகவே அதற்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கும் பெருமை போராட்டங்கள் நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவராட்சியத்திற்கென்று நம்மால் இயன்றதை நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை ஒரு கான்ஸ்டன்டா ஒரு கண்டினியூஸா நீங்க செய்து பாருங்க. ஆபத்து காலம் வரும் பொழுது உங்களுடைய கூப்பிடுதலுக்கு இமீடியட்டான பதில்கள் வரும்.